வணக்கம். ஜூன் 23 தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சாதனை பட்டியலில் ஒரு சரித்திர சாதனை நிகழ்த்திய நாள். அதாவது கடந்த 2006 ஊதிய குழு மாற்றத்தின் போது மிகப்பெரிய பேரிடி 1/6/2006 காலமுறை ஊதியம் பெற்ற 53,000 ஆசிரியர்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு 2,500லேருந்து 3,000 ரூபாயும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 4,000 ரூபாயிலேருந்து 4,500 ரூபாய் ரேஞ்சிலையும், முதுநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் சற்றேறக்குறைய தோராயமான கணக்கீடு. மிகப்பெரிய அடி விழுந்துச்சு ஊதிய குழுவில். என்னென்னா அதோட கட் ஆஃப் டேட் வந்து 1/1/2006. எப்பவுமே ஊதிய குழுவுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊதிய குழு 1/1/2006 தேதியை கணக்கிட்டு 2009 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்களாம் வந்து 1/6/2006 காலமுறை ஊதியம் 53,000 ஆசிரியர்களுக்கு முன்னாள் முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது ஒற்றை கழித்திலே காலமுறை ஊதியத்தை கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் அந்த பே இன்ட்டு 1.86 ஃபிட்மெண்ட் டேபிள் பொருந்தாதுன்ட்டான். எல்லாரும் தலைமைச் செயலகத்தில் இருந்த அத்தனை ஐஏஎஸ் எல்லோர்களும் சிரித்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவரும், பழம்பெரும் தலைவர், முதுபெரும் தலைவர், எல்லா தலைவரும் ஏதோ ஒரு நம்மளை பார்த்து ஒரு ஏளனமாக, என்னையா அது 1/1/2006 கட் ஆஃப் டேட்டு, நீங்கள் 1/6/2006 காலமுறை ஊதியத்துக்கு வரீங்க, எப்படி உங்களுக்கு ஊதிய குழுவில் வந்து அந்த ஃபிட்மெண்ட் டேபிள் பொருந்தும்னு கேட்ட அந்த நாள் எனக்கு நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். எல்லாரும் அதான் கேட்டாங்க. ஆனால் நானும், ஏன்னா பிரச்சனை என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் 1/7/2004 தொகுப்பூதியத்தில் அப்பாயின்மெண்ட்டு. இந்த 53,000 பேரும் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி தொகுப்பூதியத்தில் இருந்தாங்க. தொகுப்பூதியத்தை ஒழிப்பதற்காக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை கொண்டு வந்து காலமுறை ஊதியம் வழங்கிய நீங்கள் அதற்காக நன்றி தெரிவித்து இந்த அமைப்புக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அவரும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்று பெயர் சூட்டிய அந்த நிகழ்வில் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். ஐயா, இதுபோல் நாங்கள் தொகுப்பூதிய காலம் எங்கள் பணிக்காலமாக சேர்க்கப்படாமல் இருக்குது, நீங்கள் 1/6/2006 தான் கொடுக்குறீங்க, அதை பணிக்காலமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, நான் பஞ்சாங்கத்தை பார்ப்பவன் அல்ல, பட்ஜெட்டை பார்ப்பவன், பட்ஜெட்டை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அப்போ என்னாச்சுன்னா, தொகுப்பூதிய காலம் எங்களுக்கு சேர்க்காததுனால எங்களுக்கெல்லாம் அந்த பே இன்ட்டு 1.86 இல்லாமல் பல பிரச்சனை வரக்கூடிய சூழல். அப்போ அந்த பணிக்காலத்தை வாங்குங்க, இல்லை பே இன்ட்டு 1.86 ஃபிட்மெண்ட் டேபிள் வரா மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக 15 நாள் மருத்துவ விடுப்பில் நானும், மறைந்த செயலாளர் ரமேஷ் அவர்களும், இன்றைய செயலாளர் அருக்குமார், உதயகுமார், பொருளாளர் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருந்து மாண்புமிகு துணை முதல்வர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு துணை முதலமைச்சர், அவர்கிட்ட சொல்லி கதறணும். இது மாதிரி எங்களுக்கு ஒரு 4,000 ரூபா வித்தியாசம் வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, நிறைய பேருக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் வருது, நாங்கள் வந்து தொகுப்பூதிய காலத்தை எங்களுக்கு சேர்த்து கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை வராது கேட்டபோது, அன்றைக்கு நிதித்துறை செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய ஞானதேசியன் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த நிலைமை எடுத்து சொல்லி இவர்கள் வருவார்கள், சென்று நீங்கள் அவர் போய் பாருங்கன்னு சொல்லி, எங்களுக்கு மட்டுமல்ல 1/6/2006 வந்ததுக்கு மட்டுமல்ல, அந்த 31/5/2009 வரை அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டு வரை இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பே இன்ட்டு 1.86 பொருந்தும் என்று சொல்லி அன்றைக்கு எங்களுக்கு வாழ்வளித்தது இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் பதிக்கணும். ஏன்னா பாதி பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. 2009 வரை அரசாணை விதிப்படி கொடுக்கவே முடியாது. அன்றைக்கி அந்த ஊதிய மாற்றத்தை 4,000 5,000 நாங்கள் பெறலைன்னா இன்றைக்கி 2வது ஊதிய 2016க்கு பிறகு எனக்கு குறைஞ்சது 15,000லேருந்து 20,000 வித்தியாசம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரியுமா? அது எங்களுக்கெல்லாம் 1.86 கொடுத்ததுனால 31/5 வரை கருணை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு வழங்கி அன்றைக்கு ஊதிய மாற்றம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 15,000லேருந்து 20,000 வரை மாதம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மாண்புமிகு அன்றைய துணை முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் என்பதை நன்றியோடு நாங்கள் அனுபவிச்சவங்க. அதனால் நன்றியோடு ட்ராவல் பண்ணுறோம், நம்புகிறோம். அரசுடைய ஆசிரியர் கோரிக்கை நிறைவேறினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். நாங்கள் கடந்து வந்தவங்க,
தொகுப்பூதிய முறையை ஒழித்து காலமுறை ஊதியம் பெற்றவங்க, பேயின்ட் 1.36 பெற்றவங்க, மிடில் ஸ்கூல் HM பெற்றவங்க, எம்ஃபிலுக்கு இன்சென்டிவை பெற்றவங்க, இப்படி பல பிரச்சனை, உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் உட்பட அந்த 3+3 உட்பட அத்தனை அழகு விட்டு அழகு மாறுதல் அதெல்லாம் பெற்றவங்க என்ற அடிப்படையில் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படியும் நிறைவேற்றுவார். அவரிடமிருந்து பெற்றே தீர வேண்டும். அவரை விட்டால் வேறு வழி கிடையாது. எங்கள் வாழ்க்கை அவர் கையில் இருக்குன்னு பல முறை சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம், தொடர்ந்து பயணிப்போம். அந்த 1.86 இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கி 1/1/2016 கட் ஆஃப் 2ஆம் தேதி வந்தானு உண்டா கிடையாது. அன்னைக்கு கொடுத்தாரு, கருணை உள்ளத்தோடு கொடுத்தாரு. அதான் இன்றைக்கி போராட்டத்துக்கே காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சரிடம் பேயின்ட் 1.86 விதிப்படி இல்லாமல் இருந்த பேயின்ட் 1.86 எங்களோடு சேர்த்து பல 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்களுக்கு பெற்றுத்தந்த நாள் தான் இந்த நாள், ஜூன் 23. நன்றி.